நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணையை மந்தகதியில் நடத்துவதாக சிபிஐயையும் தேவையான கோப்புகளை தராத மத்திய அரசையும் உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கு நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரித்து வரும் சிபிஐ இதுவரை 13 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் வசம் இருந்த வழக்கு தொடர்பான ஏராளமான முக்கிய கோப்புகள் காணாமல் போனது அம்பலமானது. விசாரணைக்கு தேவையான கோப்புகளை மத்திய அரசு தரவில்லை என்று சிபிஐயும் வெறும் 7 கோப்புகள் மட்டுமே காணாமல் போனதாக மத்திய அரசும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அறிக்கை அளித்தன. இந்நிலையில் வியாழனன்று நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணையை மந்தகதியில் நடத்தி வரும் சிபிஐக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். சுரங்க ஒதுக்கீடு ஊழலில் தொடர்புடைய 169 நிறுவனங்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தி முடிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கண்டிப்புடன் கூறிய போது, இன்னும் 4 அல்லது 5 மாதங்களில் விசாரணையை முடித்து விடுவோம் என்று சிபிஐ வக்கீல் உறுதியளித்தார். வழக்கின் ஆவணங்களை வழங்காமல் இழுத்தடிக்கும் மத்திய அரசையும் நீதிபதிகள் கடுமையாக கண்டித்தனர். வழக்கின் ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து மத்திய அரசு புகார் அளிக்காதது ஏன்? இது ஆவணங்களை அழிக்கும் முயற்சியா என்றும் சரமாரி கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ற பட்டியலை சிபிஐ கொடுத்த 2 வாரத்தில் அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு வக்கீலுக்கு கண்டிப்புடன் உத்தரவிட்டனர். காணாமல் போன கோப்புகளை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் அது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தும் என்று நீதிபதிகள் கூறியதற்கு மத்திய அரசின் வக்கீல் ஒப்புதல் தெரிவித்தார்.